வணக்கம். செல்வகுமாரின் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 16 செவ்வாய்க்கிழமை அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் நேற்று இரவு பெய்த மழை பொழிவை பார்ப்போம். சென்னையில் 12 சென்டிமீட்டர் மழை, சைதாப்பேட்டையில் மாநகரின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய சைதாப்பேட்டை 12, ஒக்கியம், துறைப்பாக்கம் 12. எதற்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் என்று சொல்லிக்கொண்டு சென்னை, திருவள்ளூரை சொல்கிறேன். அங்கே கொட்டி இருக்கிறது, இங்கேயும் கொட்டி இருக்கிறது. அதற்கு சமமாக இங்கேயும் கொட்டி இருக்கிறது சில மாவட்டங்களிலே. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு 90 மில்லிமீட்டர் மழை, 9 சென்டிமீட்டர் மழை. அரக்கோணம் மின்னல் 66 மில்லிமீட்டர். வாலாஜா ராணிப்பேட்டை 63 மில்லிமீட்டர். அம்மூர் வாலாஜா ரயில்வே ஸ்டேஷன் 63 மில்லிமீட்டர். பாலாறு அணைக்கட்டு 60 மில்லிமீட்டர். வாலாஜா 54 மில்லிமீட்டர். கலவை பிடபிள்யூடி 52 மில்லிமீட்டர். காவேரி பாக்கம் 44 மில்லிமீட்டர். அரக்கோணம் 24, பணப்பாக்கம் 24, சோளிங்கர் 13. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அம்மூர் 20 மில்லிமீட்டர், வடபுதுப்பட்டு 11. ஆனால் திருப்பத்தூரில் கம்மி தான், ஆலங்காயத்திலேயும் மழை. திருப்பத்தூரை விட வேலூரை விட ராணிப்பேட்டை அதிகம். இதை விட அதிகம் திருவள்ளூர், அதை விட அதிகம் சென்னை. திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா பள்ளிப்பட்டு 95 மில்லிமீட்டர், ரெட் ஹில்ஸ் 32, திருவள்ளூர் 27. ஆனால் சென்னையில் 12 சென்டிமீட்டர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய வானிலை அமைப்பையும் மழைப்பொழிவு எதிர்பார்ப்பையும் பார்ப்போம். வரக்கூடிய நாட்களிலே மிக கன மழைப்பொழிவு இந்த மாவட்டங்களில் இருக்கிறது. 21ஆம் தேதி வரை இந்த மாவட்டங்களுக்கு மாலை வந்தால் மழை, நள்ளிரவு அதிகாலை வரை கனமழை பொழிவை கொடுக்க போகிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை 16ஆம் தேதி திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்கள், இந்த 4 மாவட்டங்களிலுமே முன்னிரவிலே கனமழை பொழிவை கொடுக்க போகிறது இன்றைக்கு. பிறகு அந்த மழைப்பிடிப்பு தொடர்ந்து அந்த மாவட்டத்திற்கு அருகிலேயே இருந்து கொண்டு விடிய விடிய மழைப்பிடிவை குறைந்தபட்சம் நள்ளிரவு வரையுமாவது கனமழைப்பிடிவை கொடுக்க இருக்கிறது. நாளை 17ஆம் தேதி புதன்கிழமை மாலையிலும் இப்படிப்பட்ட மழைப்பிடிப்பு காத்திருக்கிறது. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களிலே தினசரி மழை உண்டு. இன்றைய விட நாளை கூடுதல் மழை. நாளை திருவண்ணாமலை மையமாக வைத்து, திருவண்ணாமலையின் வடக்கு பகுதியை மையமாக வைத்து திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் மிக கன மழைப்பொழிவு, அதிக மழைப்பொழிவு கூட இருக்கலாம். குறைந்த நேரத்தில் 10 சென்டிமீட்டருக்கு மேலே அதிக மழைப்பொழிவு கொடுக்கலாம். 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் பெய்தால் உங்களுக்கு என்ன மழை என்று தெரியும். ஆகவே அப்படிப்பட்ட மழைப்பொழிவும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய நாட்களிலே. 17ஆம் தேதியும் மிக கன மழைப்பொழிவு இருக்கு. வியாழக்கிழமை 18ஆம் தேதியும் மிக கன மழைப்பொழிவு இருக்கு. மிக கனமழை, அதிக மழைப்பொழிவெல்லாம் இருக்கு. 10 சென்டிமீட்டருக்கு மேலே குறைந்தபட்ச மழைப்பொழிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றை விட இன்றைக்கு கூடுதல் மழைப்பொழிவு இருக்கும். இன்றைய விட நாளை கூடுதல். 17ஆம் தேதி 17, 18 உச்சபட்ச மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை. ஆக 19ஆம் தேதியும் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கு. 19ஆம் தேதியும் இந்த 4 மாவட்டங்களையும் நல்ல மழை. ஆனால் 16, 17, 18 இந்த 3 நாட்களுக்கு தான் உச்சபட்ச மழைப்பொழிவு, மிக கன மழைப்பொழிவும் ஆங்காங்கே அதிக மழைப்பொழிவும் 10 சென்டிமீட்டருக்கு மேல் 1 மணி நேரத்தில் பெய்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆகவே அறிவிக்கப்பட்ட 4 மாவட்டத்தில் நிறைய மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் காத்திருக்கு. 22ஆம் தேதி வரைக்கும் இந்த மழைப்பொழிவு அந்த மாவட்டங்களில் இருக்கும். ஆனால் 16, 17, 18, 19 தான் நிறைய மழை. 16, 17, 18 நிறைய, அது டாப் ரெயின். இதில் 17, 18 மிகவும் அதிக மழை. 16, 17, 18 தான் அதிக மழை இருக்கு, பரவலாக இருக்கு. அறுவடை உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்கும் திட்டமிட்டுக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.